அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, எங்க இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள். நீ எந்த இடத்துல இருந்தாலும் பள்ளிவாசல்ல மட்டும் பயப்படக்கூடாது, எல்லா இடத்துலயும் பயப்படணும். வீட்டிலே, வெளியில, ரோட்ல, காட்டுல, மேட்ல, எங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள். அதே மாதிரி வஹாலிக்கின் நாஸபி குல்கின் ஹஸனின், மக்களோட பழகும் போது அழகான பண்புகளோடு பழகு, நற்பண்புகளோடு நற்குணங்களோடு பழகு என்பதை ரசூல் அல்லாஹ்வுக்கு அஞ்சிருக்கு அடுத்த அறிவுரை. எங்கிருந்தால் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள், மக்கள்கிட்ட அழகிய குணம் நடந்து கொள் என்று அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதை ஒட்டி ஒரு அழகான விஷயமாக இதையும் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பாக்கியங்களையே பெரிய பாக்கியம் என்று எதை சொல்லலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். மனிதன்கள் நிறைய பாக்கியம் தர்றான்ல, அறிவு, செல்வம், ஆற்றல், திறமை, அப்படி எவ்வளவு விஷயங்கள் கொடுக்குறான். இதுல அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தில் ரொம்ப பெருசாக நம்ம எதை எடுத்துக்கலாம்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்குல் ஹசன், நல்ல குணம் தான். அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்திலேயே பெரிய பாக்கியம் என்று ஒன்று இருந்தால் அது நற்குணங்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அந்த நற்குணங்கள் இவ்வளவு ஒரு முக்கியத்துவமானது என்பதையும் அதையெல்லாம் அல்லாஹ் பார்க்கிறார் என்பதை ஆழமாக பதிய வைத்துக் கொண்டால் அடுத்து நம்ம தீய குணங்களுக்கு வந்துடலாம்.